பிரகாஷ் சார், மேலும் கட்சிகள் விரைவா என்டிஏல கமிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், என்டிஏல வந்து 2-3 விஷயங்கள் இன்னும் முடிவு பண்ண முடியாமல் இருக்காங்க சார். ஒன்று ரெண்டு பேரும் விவரித்த, அமித்ஷாவும் எடப்பாடியும் விவரித்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பி இன்னைக்கு வரைக்கும் முடிவு பண்ணல. ரெண்டாவது, அமித்ஷா சொன்ன கூட்டணி ஆட்சி, எடப்பாடி அதை மறுத்த கூட்டணி ஆட்சி, இந்த ரெண்டும் முடிவு பண்ணல சார். சப்போஸ் விஜயை வந்து அகாமடேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு இவங்க வராங்கன்னா கூட்டணி ஆட்சி சம்பந்தமாக இவங்க வந்து முடிவு பண்ணோம். ஏன்னா சீட்டுகள் வந்து மிக மிக குறைவாக இருக்கும். விஜய்க்கும் சீட்டு கொடுத்தா அதிமுகவும் பாஜகவும் சீட்டு குறைவாக நிற்கும். அது வந்து அடுத்தது வந்து அமையக்கூடிய ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சியை நோக்கி போவதாக இருந்தால் தான் விஜய், சீமான் இவங்க எல்லாரையும் கொண்டு வர முடியும். விஜய்க்கு ஏற்கனவே துணை முதல்வர் கொடுப்பதாக அதிமுக பேசியது என செய்திகள் பெரிதாக வெளியே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க வந்து கூட்டணி ஆட்சி சம்பந்தமாக முடிவு பண்ணும். பாஜகவோடு கூட்டணி அப்படின்னு வரும்போது கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோடு கூட்டணிக்கு விஜய் கட்சி ஒருவேளை வருமானால் அங்கு வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாமல் இந்த இரண்டு கட்சிகளையுமே இணைக்க முடியாது. அது அப்படி இல்லைன்னா ஒரு டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். நீ வந்து இப்போ சொன்னார் இல்லையா மணிகண்டன், நீ வந்து முஸ்லீம் வாக்குகளை பிரித்து எடுத்துகிட்டு போ ஓவைசி மாதிரி, அந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். சீமான் வந்து தமிழ் விரோத வாக்குகளை வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி, தமிழ் இன வாக்குகளை பிரித்து எடுத்துகிட்டு போ திமுக கிட்டேருந்து அப்படின்ற மாதிரி சீமானையும், முஸ்லீம் வாக்குகளை பிரிப்பதற்காக விஜயையும் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கான்செப்டும் காமன் மினிமம் ப்ரோக்ராமும் இல்லாமல் அதிமுகவால் முன்னே போக முடியாது சார். வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். ஸ்ரீராம் அவர் சொல்றது போல இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அவர் சொன்னார், அது அறிவிச்சிருக்காங்க, அது செயல் வடிவம் பெறணும். இன்னமும் கூட அயன் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கூட்டணி ஆட்சியா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார், பாஜக அதில் வந்து அது ஒரு கிரே ஏரியாவா பார்க்குது. அதெல்லாம் அயன் அவுட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களா பார்க்கலையா போல. திரு விஜய், சீமான் பத்தின அவரோட அப்சர்வேஷன் பத்தி உங்களுடைய பார்வைகள் சார்? கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை வந்து இது முன்னாடியே யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க சார். கூட்டணி ஆட்சியா இல்லையான்னு ரிசல்ட்டை பொறுத்து தான் அந்த ஒரு முடிவு வருமே தவிர, அதற்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சி என்று பாஜகவும் பிரகடனப்படுத்தவில்லை. அமித்ஷா அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் போதே ரொம்ப கிளியரா சொன்னார். அப்கோர்ஸ் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருந்தது. அவர் சொன்னது ஹம் சர்க்கார் பனாயேங்கே, அதாவது என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்படும் தான் சொன்னாரே தவிர இது கூட்டணி ஆட்சி என்று சொல்லப்படவில்லை. ஸ்பெசிஃபிக்கா பதில் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, யார் யாருக்கு அமைச்சரவையில் இடம் அப்படிங்கும்போது அது கூட்டணி ஆட்சியில் தானே அது வருது. அது வந்து ஒரு தனி ஆட்சி வழக்கமா தமிழ்நாட்டில் தொடர்றது போல ஒரு கட்சி ஆட்சி அப்படின்னா அதுக்கான இடமே இல்லையே. That doesn't arise. சப்சிக்வெண்ட் ரெஸ்பான்ஸ்ல அமித்ஷா அவர்களே அந்த இது பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடியும் போது என்ன சொன்னது, அதை எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்கலாம் தான் சொன்னார். அப்போ எலெக்ஷன் முடிஞ்சு சப்போஸ் ஒரு கூட்டணியாக தான் ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து அதிமுக ஒரு செட்டில்டு மேட்டரா பாக்குது. நீங்க தம்பிதுரை எல்லாம் பேசினதை பார்த்திருப்பீங்க. எப்படி ரிசல்ட் வந்தாலும் அதிமுகவுடைய தனி ஆட்சிங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட பேட்டர்ன்ங்கிறாங்க. அங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குதானே ரெண்டு பேருக்கும்? அப்படி இல்லைங்க. நீங்க அப்போ என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷன் வருதோ அதை பொறுத்து தான் டிசிஷன் இருக்கும். அதை நீங்க இப்ப வந்து செட்டில்டு மேட்டர், நாங்க மைனாரிட்டி ஆட்சியா இருந்தாலும் நம்ம அமைப்போம்ன்றத அந்த அப்ப வந்து நிர்பந்தத்தின் பேர்ல வந்து கூட்டணி ஆட்சி அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இப்போதுக்கு அதை ஒரு டிமாண்டாக பாஜக வைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அண்ட் வேற எந்த கட்சியுமே கூட்டணி ஆட்சி இருந்தால்தான் நாங்க வருவோம் என்று சொல்லக்கூடிய இடத்துல எதுவுமே இல்லை. அது எப்போதுமே வந்து தேர்தல் முடிவுக்கு பிற்பாடுதான் அந்த ஒரு நிர்பந்தம் வரலாம். பாமக ஏன் கோராது? டாக்டர் அன்புமணி போன எலெக்ஷன்லயே சொன்னார் 26ங்கிறது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னார். ஏன் பாமக கோராது? அது சார், அவங்க எந்த கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு ஹரி. இதை வந்து நீங்க வந்து அது இருந்தாதான் வருவேன். பாமகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாமக, தேமுதிக இவர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேமுதிகவாவது ஒரு திமுக கூட ஒரு பேச்சுவார்த்தை என்று நடத்தக்கூடிய இடத்துல இருந்தாலும் கூட பாமகனுடைய ஆப்ஷன் என்ன இருக்கு? தனியாக சென்றால் என்றால் அவர்கள் காணா போயிடுவாங்க. சேலம் மணிகண்டன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வைப்போம்
அப்படி என்று சொன்னாலும் வந்து அவர்களுக்கு அது ஒவ்வாத கூட்டணியாக தான். அப்போ அவர் அதிமுக கூட்டணியோடு தான் வர வேண்டிய இடத்துல தான் இருக்காங்க. அதனால வந்து இன்னும் 3 மாசத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. சேலம் மணிகண்டன் இன்னொரு பாயிண்டையும் சொன்னார், நீங்க சிரிச்சீங்க. சோ நான் உங்களோட வியூஸையும் பெறணும்னு நினைக்கிறேன். அதுல வந்து நயினார் நாகேந்திரனோட தலைமையை வலுப்படுத்து அப்படின்னு, அங்க குறிப்பா அட்லீஸ்ட் இந்த இணைய ஸ்பேஸ்லயாவது உள்ளே கூட அங்க அந்த கட்சியில சில சலசலப்புகள்லாம் பார்க்கிறோம். அதுவும் கூட அதை டீல் பண்றதும் அமித்ஷாவுடைய அஜெண்டாவா? ஐ திங்க் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். பார்த்து பதில் சொல்லுங்க, சூதானமா பதில் சொல்லுங்க சார். கட்சிக்குள்ள எனக்கு எந்த பிரச்சனை இருப்பதாகவும் தெரியவில்லை. கட்சிக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் கண்டிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலையை வந்து ஒதுக்கி விட்டார்கள், அதனால வந்து ஒரு கோபம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு வார் ரூம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் நிறைய அந்த அந்த விஷயங்கள்லாம் நிறைய பொது வெளியிலேயே வருது. இன்ஃபேக்ட் என்னையோ இல்லை நண்பர்கள் JVC ஸ்ரீராம், கோலாகலா ஸ்ரீனிவாஸ் போன்றவர்களையோ கூட எடப்பாடி பழனிசாமிகிட்ட காசை வாங்கிட்டு தான் நாங்கெல்லாம் வந்து இந்த கூட்டணி அமையணும் என்று சொன்னதாக எங்க மேலாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது வந்து அதெல்லாம் வந்து ஒரு இம்மெச்சூர்ட் ஆக்ட்னு தான் நான் பாக்குறேனே தவிர அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பாஜகவும் இல்லை, அதிமுக என்ற கட்சியும் இல்லை, என்ன போன்ற நான் தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அதனால அந்த ஒரு விஷயத்தை அமித்ஷா அவர்களும் செட்டரேட் பண்ண முடியாது. அவர் வேணா சொல்லலாம், அண்ணாமலைகிட்ட சொல்லி, அப்பா நீ வேணா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு, உன்னுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் நீ வந்து அசுவாசப்படுத்த அவர்களை, அப்படி வேணா ஒரு அறிவுரை சொல்லலாம். அதை சொல்றதுக்கு சென்னை வந்து தான் சொல்லணும்ன்றது இல்ல, அதை வந்து அவர் வந்து டெல்லியில இருந்தே சொல்லலாம். அதனால அதுல ஒரு பிரச்சனை இல்லை. இது அந்த அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு அவர்களுக்கு ஒரு அபிலாஷை, இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில 2014 2024ல இவ்வளவு பெரிய ஓட்டு வாங்கினாங்க, ஒரு எழுச்சி இருந்தது, அது இப்ப அடங்கி போயிடுது என்று பார்க்கிறார்கள். நானும் அப்படி பார்க்கிறேன். அதாவது என்ன, நயினார் நாகேந்திரன் வந்து கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யற, கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் போது கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யறது தெரியறது. அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல பல இடங்கள்ல அவர் வந்து அந்த ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கார். கட்சியை வலுப்படுத்துறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கே தவிர ஒரு வைப்ரண்ட் இந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட் பாலிடிக்ஸோ இல்ல சோசியல் மீடியா பாலிடிக்ஸோ அந்த மாதிரியான நடக்கவில்லை. ஆனால் அத டிரைவிங் சீட்ல இருக்கிற அதிமுக விட்டுட்டாங்களோ, ஒரு லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணதோ பாஜக as a strategy. அங்கதான் வரேன். அதிமுகவும் அது எடுக்கல. அதுதான் நான் வந்து அதனால தான் சொன்னேன், they are not yet ready அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக இன்னும் 4 ஆண்டுகளாக என்ன எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு சூறாவளியான ஒரு பிரச்சாரம், இந்த சூடு பிடிக்க வேண்டும். நான் ஏன் சொல்றேன்னா, இன்னும் 1 வருஷம் இருக்கு, 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ணா போதும் அப்படி என்ற இடத்தில் இருக்க வேண்டியது தேவையற்ற ஒரு விஷயம். நான் எப்போதுமே அடுத்த 3 மாதத்துல எலெக்ஷன் நடந்தா எப்படி வேலை செய்வோமோ அந்த மாதிரி அது கோல் போஸ்ட் மாறிக்கிட்டே போகும். 3 மாதம் ரெடியா இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறீங்க. ரெடியா நீங்க இருக்கணும். ஏனால் திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தியை அதை வந்து வளர்க்கணும், கன்வெர்ட் பண்ண வேண்டும் என்பதுதான் ஒரு அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய வேலையை தவிர தேர்தல் போது பாத்துக்கலாம் அப்படி என்பது இருக்க முடியாது. கடைசியா விஜய் விஷயத்தை நீங்க கேட்டு நம்ம பிரேக் ஆன சமயம் ரிசர்வ் இட் ஃபார் தி நெக்ஸ்ட் ரவுண்ட். நான் மீண்டும் வரேன்.